இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா கௌதம் வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சாமிகிட்ட தான் மனசில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் தீர்த்துட்டு வெளியே வரும்போது இலக்கியா எப்படியாவது அந்த நாகுவை என் கண்ணில் காட்டு, அப்போ தான் என் புருஷனை நான் காப்பாற்ற முடியும், என் புருஷனை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு மனசார சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு வெளியே வராங்க இலக்கியா. அப்படி ஆட்டோவில் வரும்போது திடீர்னு எதிர்பாராத விதமாக நாகுவை பார்த்துறாங்க. நாகுவை பார்த்தோன்னே இலக்கியாவுக்கு சந்தேகம், இவன் தானே அந்த நாகு அப்படின்னு தான் ஃபோனில் எடுத்த ஃபோட்டோவை செக் பண்ணுறாங்க. எடுத்து பார்த்தா ஆமாம், இவன் தான் அந்த நாகு. இவன் மட்டும் அவன் பிடிச்சிட்டோம்னா அப்புறம் கார்த்தியை காப்பாற்றிடலாம், கார்த்தியை காப்பாற்றிட்டா கௌதம் வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு இலக்கியா அந்த நாகுவை துரத்துறாங்க. நாகுவும் ஆஹா இலக்கியா நம்மளை பார்த்துட்டாலே, இலக்கியா கிட்ட மட்டும் மாட்டணும் அவ்வளோதான், எஸ்எஸ்கே சார் போட்ட எல்லா திட்டமும் வேஸ்ட்டாக போயிடும், எஸ்எஸ்கே சார் நம்மளை உயிரோடைய விட மாட்டார், எப்படியா எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு அங்கேயும் தப்பிச்சு ஓடுறான் நம்ம நாகு. ஓடின நாகு கரெக்டாக போயிட்டு நம்ம ரேவதியை பிடிச்சிட்டு, இங்கே போகிற இலக்கியா ஒழுங்காக இருந்து போயிடு, நீ மட்டும் போகலை நான் இப்பயும் உங்கள் அத்தையை கொண்டுடுவேன் அப்படின்னு அருவாவை எடுத்து ரேவதி கழுத்தில் வச்சு பயங்கரமாக பயமுறுத்துறான் நம்ம நாகு. அதை பார்த்து நம்ம இலக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இங்கே படுறா, ஒழுங்காக விட்டுரு எங்கள் அத்தையை எது பண்ணுறேன்னு வச்சுக்கேன், நான் சும்மா விட மாட்டேன். கார்த்திகை கடத்தி வச்சுருக்கேன், சொல்லுடா, கார்த்திகை கடத்தி வச்சு ஏன்டா எங்களை இப்படி பழி வாங்குறேன், நாங்கள் என்ன உனக்கு பாவம் பண்ணோம், சொல்லுடா, கார்த்தி எங்கடா, எங்கள் அத்தையை விட்டுறா அப்படின்னு இலக்கியா கத்த. டக்குன்னு அவன் அப்படியே கழுத்தில் கத்தியை கொண்டு போவ இலக்கியா உடனே ரேவதியை அப்படியே காப்பாற்றியான்னு சொல்லிட்டு கீழே இந்த தேங்காவை எடுத்துக்கி நாகு கை மேலே அடிக்கிறாங்க. நாகு டக்குன்னு அருவாளை கீழே போட்டுட்டு ரேவதியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். நாகு எஸ்கேப் ஆகி ஓடுனதுக்கப்புறம் நம்ம இலக்கியா நாகுவை பிடிக்கலான்னு ஓடுறாங்க. ஆனால் ரேவதி டக்குன்னு மயங்கி கீழே விட பார்த்த இலக்கியாவுக்கு நாகுவை விட நம்ம அத்தை தான் முக்கியம் அப்படின்னு, அத்தை என்னாச்சத்தை, அத்தை கண்ணை முடிச்சு பாருங்கத்த அப்படின்னு இலக்கியா ரேவதி தூக்கி அழுகுறாங்க. ரேவதி கண் முழிக்கவே இல்லை. உடனே இலக்கியா பயந்து போய் ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து ரேவதியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க இலக்கியா. பார்த்தா ரேவதிக்கு என்னாச்சுன்னு தெரில, இருங்கம்மா அவங்களுக்கு சில டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இலக்கியா பயங்கரமாக அழுகுறாங்க. இந்த விஷயம் மட்டும் கௌதம் தெரிஞ்சா கௌதம் எப்படி தாங்கிப்பார். ஏற்கனவே ஒரு பக்கம் கார்த்திக் காணா போனதுலேருந்து கௌதம் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாரு. கௌதமை வெளியே கொண்டு வர முடியாமல் கௌதம் பாவம் ஜெயிலில் கடந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த நேரத்தில் ஏற்கனவே பிரச்சனை நிறையா போயிட்டு இருக்கும்போது ரேவதி அத்தைக்கு வரை இப்படி ஆச்சு, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம இலக்கியா. நல்ல வேலை டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்ததில்ல, ஒரு பிரச்சனை இல்லைம்மா, அவங்க உடம்பு ஏற்கனவே வீக்காக இருக்குது, அவங்களுக்கு உடம்பு நிறைய பிரச்சனை இருக்குது, ஸோ அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. உடனே இலக்கியா பக்கத்தில் இருக்க சாமிகிட்ட போயிட்டு வேண்டிக்கிறாங்க, நான் உனக்கு அப்படி என்ன பாவம் பண்ணேன், அந்த நாகுவை என் கண்ணில் காட்டு, அது மூலிமா என் புருஷனை வெளியே கொண்டு வந்துடுன்னு உன்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டேன். நீ அவனை காட்டின, ஆனால் அவனை காட்டுற மாதிரி காட்டி என்கிட்டயே இந்த கண்ணாமூச்சி அடுத்து காட்டுறியே, நாங்கள் அப்படி என்ன பாவம் பண்ண உனக்கு, ஏன் எங்கள் மேலே உனக்கு கருணையே இல்லையா? இங்கே பாரு, திரும்ப சொல்கிறேன், எங்கள் அத்தைக்கு மட்டும் இல்லை யாருக்குமே எதுவும் ஆகிடக்கூடாது, என் குடும்பம் ஏற்கனவே இப்போது செதறி போய் கிடக்கு, எல்லாரும் ஒத்துமையாக பழைய மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கார்த்திக் கிடைக்கணும், கார்த்திக் கிடைச்சாதான் கார்த்தியை கௌதம் கடத்தலை அப்படின்னு நிரூபிக்க முடியும். அப்படி நிரூபித்தா மட்டும்தான் கௌதம் வெளியே வருவார், வெளியே வந்தால் தான் நாங்கள் பழைய மாதிரி சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும். தயவு செஞ்சு எங்களை போட்டு கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும், இதுக்கு மேலே எங்களால் கஷ்டப்பட முடியாது, எங்களை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு மனசார சாமி வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிட்டு ரேவதியை போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ரேவதி இப்போதைக்கு ஓகே, வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கியா ரேவதியை வீட்டுக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது ரேவதி சொல்கிறாங்க, என் மூத்த இலக்கியா எனக்கு மனசு கஷ்டமாகவே இருக்குது, நாம் கோயிலுக்கு போய்ட்டு வரலாமா அப்படின்னு இலக்கியாவை கேட்குறாங்க. இலக்கியாவும் சரிங்கத்த போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போ தான் ஜானு கரெக்டாக நம்ம இலக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரேவதியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஜானு கால் பண்ணுறது இலக்கியாவுக்கு சந்தேகமாக இருக்குது. ஐயோ ஜானத்தையும் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தள்ளி வந்து சொல்லுங்கத்த, ஏம்மா இலக்கியா எங்கேம்மா இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கவும் இலக்கியாவுக்கு சட்டுன்னு என்ன பண்ண தெரில. ஏன் என்னாச்சத்த? இல்லை இலக்கியா சும்மாதாம்மா கேட்டேன், எங்கேம்மா இருக்க நீன்னு? இல்லைத்த பேங்க்கில் கேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லி கூப்பிட்டாங்க, அதுக்காக வந்திருக்கேன் த, நான் புதுசாக டெண்டர் எடுத்தேன்ல அந்த டெண்டருக்கு தேவைப்படுதான், அதான் த. சரிம்மா என்னம்மாச்சு, கார்த்திகை கடத்துனது யாருன்னு கண்டுபிடிச்சியா, அந்த நாகு எதுவும் கண்ணில் மாட்டினானா? இல்லைத்த அதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் நாகுவை பற்றி எந்த விஷயமும் தெரியலத்த, ஆனால் எப்படியும் கண்டுபிடிச்சி வத்த, கண்டுபிடிச்சி கௌதம் நிரபாதின்னு வெளியே கொண்டு வந்து வத்த, அதில் எந்த பிரச்சனையும் இல்லைத்த அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. சரிம்மா சரி நீ பார்த்துட்டு கால் பண்ணி எனக்கு அப்படின்னு சொல்லி ஜானகி ஃபோன் வச்சுறாங்க. பாவம் இலக்கியா தனியாளாக கடந்து இப்படி கஷ்டப்படுறா, ஆனால் நம்மளால அவளுக்கு கூட இருந்து உதவி பண்ண முடியல. அந்த பைரவி ஒழுங்காக இருந்தானா இலக்கியா கூட போயிட்டு இலக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் அவன் என்னமோ நம்மளை எதிரி மாதிரி பார்த்துக்கிட்டு
நம்மளே பழி வாங்கணும்னு நினைக்கிறா. என்ன பண்ணுறது? பாவம், இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்ததுலேருந்து இலக்கியா கஷ்டத்தை மேலே கஷ்டத்தை அனுபவிக்கிறா. அந்த கடவுளுக்கு கண்ணு இருந்துச்சுன்னா இலக்கியா போகிற கஷ்டத்தை பார்த்துட்டு அப்படியாச்சும் கார்த்திக் கௌதம் 2 பேரையும் வீட்டு ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜானகி முடிவு பண்ணி நம்ம கோயிலுக்கு போயிட்டு கௌதம் மேலே ஒரு அர்ச்சனை பண்ணுறான்னு சொல்லி ஜானகி கோயிலுக்கு போகிறாங்க. இங்கே இலக்கியா ரேவதியை தழிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்து கௌதம் மேலே அர்ச்சனை பண்ணுறாங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு பிரகாரத்தை சுற்றி வரலான்னு சொல்லி ரேவதியும் இலக்கியாவும் போகிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஜானகி போய் அர்ச்சனை பண்ணுறதுக்கு பேர் சொல்லும் போது, என்னம்மா இப்போ தான் ஒரு லேடி வந்தாங்க, வந்து இதே பேர் இதே ராசி இது நட்சத்திரம் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணாங்க, நீங்களும் அதே சொல்கிறீங்களே, ஒரே குடும்பமாக இல்லை தனித்தனியாமான்னு கேட்கவும், இப்போ தானா? யார் வந்தது தெரிலம்மா, 2 பேர் வந்தாங்க, இப்போ தான் பிரகாஷ் சுத்தம் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜானகி ஒன்று யாராக இருக்கும் இது அப்படின்னு சொல்லி தேடி வராங்க. இங்கே இலக்கியம் ஒரு அவதியும் அப்போ தான் பிரகாரத்தை சுற்றி வராங்க. சுற்றி வந்துட்டு இருக்கும்போது ஜானகி யாருக்குன்னு தேடி வராங்க. வரும்போது பிரகாரத்தில் ஒரு வாழைப்பழ தோல் கடந்திருக்கு. அது ஜானகி பார்க்கல. அது பார்க்காம அது ஏறவும் டக்குன்னு ஸ்லிப்பாகி கீழே விழுந்துறாங்க. உடனே எல்லாரும் என்னாச்சுமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஓடும்போது இலக்கிய திரும்பி பார்க்குறாங்க. அது ஜானகியாக இருக்குது. ஐயோ அத்தை கொஞ்சம் ஓரமாக வாங்கன்னு சொல்லவும் ரேவதி ஒன்று இரு இலக்கியா, யாரோ அங்கே விழுந்துட்டாங்க போல், நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ அத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது, ஃபஸ்ட்டு இங்கே வாங்க சொல்கிறேன். ஏன் இலக்கியா, ஏன் பார்க்கக்கூடாது? யார் அது? உனக்கு தெரிஞ்சவங்களா? அத்தை அது வேற யாரும் இல்லை, ஜானகி அத்தை தான். அவங்க எதுக்கு இவ்வளோ வேகமாக இங்கே வந்தாங்கன்னு எனக்கு புரியலையே அத்தை. ஒருவேளை நம்மளை வந்ததை பார்த்துருப்பாங்களோ, பார்த்து தான் அப்படி வந்திருப்பாங்களோ. அத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க போல, இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். நம்ம 2 பேரும் சேர்த்து வச்சு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சந்தேகம் வந்துடும். என்ன இலக்கிய சொல்கிறேன்? பாவம் ஜானகி கீழே விழுந்து கிடக்கிறா. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் நாம் எப்படி நிம்மதியாக போக முடியும்? இல்லை இலக்கியா, அது ரொம்ப தப்பு. நீ வா ஃபஸ்ட்டு போயிட்டு ஜானகி என்னாச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரேவதி கூப்பிட்றாங்க. ஆனால் இலக்கியா, ஐயோ அத்தை உங்களுக்கு சொன்னால் புரியாதா? நம்மளை மட்டும் கண்டிப்பாக ஜானகியத்தை பார்த்தாங்கன்னா அவங்க நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன் சொல்லப்போனால் கார்த்திக் காணாம போனது, கௌதம் ஜெயிலுக்கு போனதான் காரணம் கூட நீங்கள் தான் சொல்லி தேவையில்லாமல் பேசி உங்கள் மனசை கஷ்டப்படுத்துவாங்க. ஏன்னா அப்போல்லாம் பேசினா நீங்கள் இந்த கௌதம் பார்த்து நினைப்பே இல்லாமல் கௌதம் விட்டு விலகி போயிடுவீங்க அப்படின்னு உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்க அத்தை. அதனால் வேண்டாம், நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் வாங்க. அவங்களுக்கு பார்த்தா தெரியுது ஒன்றும் பெரிய அடிமை தெரில, கண்டிப்பாக எழுந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இலக்கியா ரேவதி அடிச்சு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஜானகியும் வீட்டுக்கு போயிடறாங்க. இலக்கியாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தேகம், நாகு நம்மளை பார்த்ததும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். அப்போ நாகு எங்கே தான் இருப்பான்? அவன் இனிமேல் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் ஏற்கனவே நம்மளை பார்த்துட்டான். கண்டிப்பாக இதுக்கப்புறம் வெளியே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ கௌதமை காப்பாற்றவே முடியாதா? கௌதமை காப்பாற்றுறதுக்கு இருக்கிற ஒரே வழி அது மட்டும்தான். ஸோ இப்போதைக்கு நாம் கௌதமை போய் நேரில் பார்த்து கௌதம்கிட்டே ஐடியா கேட்டால் என்ன? ஆமாம், அதுதான் சரி. இந்த நேரத்தில் கௌதம் மட்டும் நம்ம கூட இருந்தால் கண்டிப்பாக நமக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்பார். அதனால் ஜெயிலில் போய் கௌதம் பார்க்கலாம். பார்த்து எப்படி இந்த நாகு கண்டுபிடிக்கிறது, எஸ்எஸ்கேவுக்கும் நாகுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னு கௌதம்கிட்ட ஒரு ஐடியா கேட்கலாம். ஐடியா கேட்டால் கண்டிப்பாக கௌதம் எனக்கு ஒரு ஐடியா கொடுப்பாரு. அந்த ஐடியா மூலிமா எப்படி நான் அந்த நாகுவை கண்டுபிடிச்சி அவங்க மூலிமா கார்த்தியை மீட்டெடுத்து கௌதம் வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம இலக்கியா கௌதமை பார்க்க ஜெயிலுக்கும் போகிறாங்க.